ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் விலாக். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு எல்லா பாத்திரமும் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா பொருளுமே வந்துட்டு ஜஸ்ட் 100 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ இது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கு மேலேயே ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற சரவணா ஸ்டோரோட சூப்பரான 100 ரூபா பாத்திரம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ்வேர் வரைக்கும் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இந்த டம்ளர்ஸ் வந்து 3 டம்ளர் வந்து வச்சுருக்காங்க உள்ள, அதுவுமே 100 ரூபா தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் குக்கர், மக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டிருக்கா மாதிரியான கப்பு. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு 3 சைஸு, இன்னொன்று 2ஆம் நம்பர் சைஸு. அதுக்கப்புறம் இந்த ஒரு நமக்கு சர்க்கிள் டைப்பில் இருக்கிறது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுன்னு நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம், நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரியான பாத்திரம், பிளேட்டில் வந்து ஒரு டம்ளர், கிண்ணம் அந்த மாதிரி வச்சு 100 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. இட்லி கொத்தெல்லாம் வந்து நிறைய வச்சாங்க. இந்த மாதிரி மினியேச்சர் கொத்து, மினி இட்லி ஊற்றுறதுக்கு அதில் வந்து ஒரு டம்ளர் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இது கப், அது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மக்கு, அதில் வந்து அடுத்த சைஸ் மக்கும் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பாத்திரம் நிறையா குண்டான் சைஸில் நம்ம ரைஸ் எல்லாம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த குண்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சற குண்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பு வந்து நிறையா வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. 2 கப், அதுவும் 2 கப் வந்து 100 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலுமினியமில் வந்துட்டு நல்ல ஒரு பவுல் ஷேப்பில் சொம்புலாம் நிறையா இருந்தது. பெரிய பெரிய சைஸு சொம்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கப்பு வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி கப்புங்க, ஒரு 3-4 கப்பு சேர்ந்தா மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பவுல், நல்ல பெரிய பவுல், அதாவது அலுமினியமில் இந்த மாதிரி டப்ரா செட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டப்ரா வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சத்துக்கு அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட வந்து 5 பீஸ் வந்துட்டு ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சொம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சொம்பு, நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது சொம்பு. இன்னும் சின்ன சைஸு, மீடியம் சைஸு, மோர் சொம்பு, பன்னீர் சொம்புலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பாத்திரம், கிண்ணம், நம்ம குழம்பு சாம்பார் அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு கிண்ணம், இதெல்லாமும் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து 100 ரூபா பாத்திரம் தான். சூப்பராக இருந்தது ஆஃபர் எல்லாமே. ஸோ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் பார்த்துட்டுருக்கோம். செலிப்ரிட்டியில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி பாத்திரம். நமக்கு இட்லி பாத்திரத்துலேயே வந்து ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்கப்புறம் வந்து மினி இட்லி கொத்து, அப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா டம்ளர்ஸு, கரண்டி, அதுக்கு தேவையான அந்த கிட்டல்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இடியாப்பம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இடியாப்பம் மேக்கர் அது எல்லாமே இருந்தது. இது 3 கொத்து வந்துட்டு 100 ரூபா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது எல்லாமே. ஸோ மினி இட்லி கொத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து வந்து சேர்ந்த மாதிரி, அது கூட ஒரு டம்ளர் வச்சுருந்தாங்க. ஸோ கப்பு இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, ஏகப்பட்ட டிசைன்ஸ். அந்த பிளேட்ஸ், நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளேட், இது வந்து பார்த்திங்கன்னா 3 கொத்து 4 கொத்து வச்சுருந்தாங்க. ஈச் வந்து 4 இட்லி ஊற்றுற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சேம் திங், பொருளும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டம்ளர்ஸ் எல்லாம் வந்து 3 டம்ளர் சேர்ந்த மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பேனு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் சொம்பு, மோர் சொம்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மோர் சொம்பு இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிளாஸ்வேரில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ்வேரில் எண்ணெய் ஊற்றுற வாட்டர் பாட்டில்ஸு, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற கப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கை பிடிச்சிக்கிற மாதிரி கப்பு வந்து கிளாஸ்வேரில் டிரான்ஸ்பரண்ட், இந்த மாதிரி டீ கப்பு 4 பீஸ் வந்துட்டு 100 ரூபான்னு வச்சுருந்தாங்க. நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இன்னும் நிறையா வந்துட்டு நேமே தெரியல, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நிறையா. இந்த மாதிரி மக்கு, ஒரு முறம், ஒரு ஜக்கு 100 ரூபா தான். இது 3மே சேர்ந்து 100 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்காங்க 100 ரூபாய்க்கு.
அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறையாவே இருந்தது. ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கொத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? இட்லி கொத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷேப் இருக்கிற மாதிரியான இட்லி கொத்துலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கொத்து இருக்கிற மாதிரி மினி இட்லி இல்லாமல் நார்மல் இட்லி சைஸ் அதெல்லாமும் 2 கொத்து வச்சுருந்தாங்க. இந்த பிளேட் எல்லாமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ₹100 தான். இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ் பிளேட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிளேட்லாம் கூட இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீங்கானில் வரா மாதிரி பவுல் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், அதுக்கெலாம் வச்சுக்கலாம். இது 4மே வந்துட்டு ₹100 தான். நல்ல பெருசாக இருந்தது. பட் ₹100 தான் போட்டிருந்தது. அதுவும் 4 பீஸு. இதெல்லாம் வந்துட்டு டாய்லெட் கிளீனர்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ரசக்கற்பூரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ப்ரஷ்ஷு, கிளிப்பு இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த கிளிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் 100 பீஸ் இருக்கும் போல். ₹100 தான். இதில் வந்து வுட்டும் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்கும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ₹100க்கு வந்து அப்படி இப்படி நமக்கு கொடுக்கல. ரொம்ப ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது கிளாஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூடி போட்ட பவுல் இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது ₹100க்கே. பட் இருக்குது சரவணா செலிப்ரிட்டியில். அதுக்கப்புறம் வந்து சில்வர்லேயே மூடி ஃபில்டர் இருந்தது. அப்புறம் வந்துட்டு விஸ்கு வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரில பேர். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரசக்கற்பூரம் ₹100க்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருந்திருக்கும் அந்த ரசக்கற்பூரம். ஸோ அதெல்லாமும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓடோனில் ஒரு 3, 4 பேக் இருக்கா மாதிரியானது. முட்டை ட்ரே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இது. ஸோ அது வந்துட்டு ஒரு 12 இருக்கிற மாதிரியாக வைக்கிற மாதிரியான முட்டை ட்ரே. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர், அதுக்கப்புறம் சீவர்த்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவல் அதெல்லாமும் சேர்ந்து ஒரு நைஃபோடவே இருந்துச்சு. இது வந்து கத்தி ஷார்ப் பண்ணுறது. இதெல்லாமும் ₹100க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பர்ஃப்யூம் நம்ம சாரியில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பட்டு சாரியில் வச்சுக்கிற பர்ஃப்யூம்ஸு, காற்றடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ₹100க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு நம்ம சைக்கிளில் தான் அனுப்புகிறோம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிசர் இருந்தது. இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு நினச்சேன். சிங்கிள் தான் இந்த மாவு ஜல்லடை. ஆனால் ₹100க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுவும் சில்வரில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம். மேட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்லெட் ப்ரஷ்ஷு, வாட்டர் பாட்டில்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ₹100க்கெலாம் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். 1 லிட்டருக்கு மேலேயே இருக்குது இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம வந்து முட்டை அடிக்கிறது அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் ₹100க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம். ஒரு ₹100க்கு மேலேயே ஒர்த்து தான். அதுக்கப்புறம் கட்டர், அந்த கட்டருக்குள்ளே ஒரு நைஃபு இதெல்லாமும் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறையா இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸில் வந்துட்டு 4 கலர்ஸ் 5 கலர்ஸ்லாம் வந்து ₹100க்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்ஸு 4 பக்கெட் வந்துட்டு ₹100க்கெலாம் வந்து போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் சிப்பரோடு வர மாதிரி வாட்டர் பாட்டில்ஸை வந்துட்டு ₹100க்கு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப எப்போவுமே வந்து இங்கே சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முறை இந்த ₹100 பாத்திரம் போட்டிருப்பாங்க. நானும் வந்து நிறைய வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில்ஸு, இந்த கப்பு இதெல்லாம் வந்துட்டு ₹100க்கு. நான் வேறு ஷாப்லலாம் பார்த்துருக்கேன். ரேட் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு ₹100 தான். கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம சேனலில் நம்ம கவர் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டாங்கன்னா நான் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.